taxonomy hierarchy. So this is important 5-mark question that is asking in a creative manner. The question is asking in creative manner. நம்ம டெஸ்ட் கூட எழுதியிருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு ஆர்கானிசம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் taxonomy hierarchy. ஓகே, ஸோ வாட் ஆர் த taxonomy hierarchyமா? தட் இஸ் ஸ்பீஷியஸ், genus, family, order, class, phylum and kingdom. So these are the 8 taxons. So these are the classification is given by Carolus Linnaeus, who he is the father of modern taxonomy. Okay. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பீஷியஸ் வந்து ஒரு ஆர்டராக நம்ம லாஸ்ட்டில் இந்த ஸ்பீஷியஸ், ஜீனஸ் அந்த இதுலேருந்து போகிறோம். ஓகே, ஸோ த ஸ்பீஷியஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஸ்பீஷியஸுங்கிறது என்னதுப்பா? ஸ்பீஷியஸுங்கிறது ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று வந்து ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். சில கேசஸில் வந்து ஸ்டெரைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப் ஸ்ப்ரிங் கூட எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டெரைலாக இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியாது? ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் அ குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவிங் அ சிமிலர் மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இட்ஸ் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட். ஸோ சிமிலர் மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, சம் ஆஃப் தம் வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷஸ்க்கு இடையில் வந்து மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா ஸோ எக்ஸப்ஷனல் அனிமல் கேசஸில் மட்டும் அது ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெரைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸாக இருக்கும். ஓகே, வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் to forming a sterile offsprings or it's a fertile offsprings? இது ஒன் மார்க் கொஷின். ஆல்ரெடி நம்ம 1 மார்க் கொஷினில் இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். அந்த கொஷின் பேப்பர்ஸையும் பாருங்கள். ஸோ ஒரு மேல் ஹார்ஸும் ஃபீமேல் டாங்கியும் நமக்கு வந்து ஹின்னிங்கிற ஸ்டெரைல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மேல் டாங்கியும் ஃபீமேல் ஹார்ஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா மியூல்ங்கிற ஒரு ஸ்டெரைல் ஆர்கானிசம் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெரைல் மீன்ஸ் என்னதுப்பா? மல்ட்டுத்தன்மையானது. கெனாட் பி ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அவங்களால பண்ண முடியாது. ஓகே, பட் மேல் லயன் அண்ட் ஃபீமேல் டைகர், இங்கே நல்லா லிசன் பண்ணுங்கள். இது ஈஸியாக லைகர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல் ஃபார் எல்ஐ லை, டைகருடைய லாஸ்ட் லெட்டர் லைகர். ஓகே, ஸோ இந்த மேல் டைகரும் அண்ட் ஃபீமேல் லைனும் சேர்ந்துச்சுன்னா டைகான். லயன் அண்ட் டைகனுக்கு ஈஸியாக பண்ணிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டெரைலுக்கான அந்த ஹார்ஸ் அண்ட் டாங்கிக்கு உள்ள மேல் அண்ட் ஃபீமேலில் உள்ளது 1 வேர்ட் கேட்பாங்க. ஸோ தட் இஸ் ஹின்னி அண்ட் மியூல். நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்பீஷியஸ்க்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ஜீனஸ். இப்போ நமக்கு ஸ்பீஷியஸ் வந்து ஸ்டெரைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸாவோ இல்லை ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸாவோ கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது என்ன ஜீனஸ்னு பார்க்கணும். ஸோ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் எவால்வ்டு ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர். ஸோ ஒரு குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆன்செஸ்டர் தான் யார்? ஜீனஸ். ஓகே, ஸோ இதுலேயும் 2 டைப்ஸ் ஆஃப் ஜீனஸ் இருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா மோனோடிபிக் ஜீனஸ், another one is polytypic genus. ஓகே, what is a monotypic genus? சம் ஸ்பீஷியஸ் ஒன்லி சம் ஸ்பீஷியஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஏதாவது என்னென்னா ரெட் பாண்டாங்கிறது ஒன்லி 1 ஸ்பீஷியஸ் இன் ஜீனஸ் தான் இருக்குது. ஓகே, ரெட் பாண்டாவில் வேறு ஜீனஸ் கிடையாது. ஒன்லி 1 ஜீனஸ் தான் இருக்காங்க. ஒரே ஒரு காமன் ஆன்செஸ்டர் தான் இருக்காங்க. வாட் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ரெட் பாண்டா? ஐலூரஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாலிடிபிக் ஜீனஸில் மோர் தென் 1 ஸ்பீஷியஸ் ஒரே பார்க்குற அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸும் அவங்களால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பாலிடிபிக் ஜீனஸ் தான். இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்டு வந்து எந்த ஜீனஸ்னால் ஃபெலிஸ். ஆனால் இது வந்து என்ன பண்ணோம்னா விச் ஹேஸ் அ நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் நிறைய க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபெலிஸ் டொமஸ்டிகா அப்படிங்கிறது ஒரு டொமஸ்டிக் கேட்டு. ஃபெலிஸுங்கிறது ஜீனஸு. ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பீஷீஸோட டிஃப்ரென்ஷியேஷன்ஸை வச்சு ஃபெலிஸ் மார்காரிட்டா ஜங்கிள் கேட், ஃபெலிஸ் சில்வஸ்ட்ரிஸ் வைல்டு கேட். ஓகேவா? ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பீஷஸை வச்சு இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலிடிபிக் ஜீனஸ். ஸோ அப்போ நிறைய ஜீனஸ் வந்து இவங்க இந்த கேட்ஸ் ஃபேமிலியில் கேட்ஸோட இதில் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ ஃபேமிலி பார்க்குறோம். ஃபேமிலியில் டாக்ஸானமி கேட்டகரி நம்ம பார்த்துட்டே வரோமா? ஸ்பீஷஸ், ஜீனஸ், நெக்ஸ்ட் வந்து என்னது? ஃபேமிலி. ஸோ இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா. ஆனால் அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் சிமிலாரிட்டி அஸ் கம்பேர்ட் டு அஸ் ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ். ஜீனஸையும் ஸ்பீஷியஸையும் கம்பேர் பண்ணுறப்ப லெஸ் சின்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபேமிலி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேமிலி
ஃபெலிடியேங்கிறது ஃபெலிஸ் ஃபேமிலி. இவங்க வந்து ஃபெலிஸுங்கிறவங்க கேட்டும் இந்த ஃபெலிடியே ஃபேமிலியில் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே நேரத்தில் இந்த லயன், டைகர்ஸ், லெப்பர்ட்ஸ் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபெலிடியே ஃபேமிலியில் வருவாங்க. ஆனால் அவங்களோட இருக்க ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபெலிஸுங்கிற ஜீனஸ் வந்து கேட்டு, அவங்களோட ஃபேமிலி வந்து ஃபெலிடியே. சேம் த பேந்த்ராவோட ஜீனஸ் வந்து பேந்த்ரா, அவங்க ஃபேமிலியும் ஃபெலிடியே தான். பட் ஆனால் அவங்க ஜீனஸோடைய இது வந்து டிஃபர் ஆகும். லைன்ஸு, டைகர்ஸ், லெப்பர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதுதான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா விச் இன்க்ளூட்ஸ் எ குரூப் ஆஃப் எ ரிலேட்டட் ஜெனிரா. எல்லாருமே ரிலேட்டட் ஜெனிரா தான், ஆனால் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா லெஸ் சிமிலாரிட்டி. ஸோ இந்த லெஸ் சிமிலாரிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷஸ் இஸ் கம்பேர்ட், தட் இஸ் கால்ட் அஸ் த ஃபேமிலி. நம்மளாம் ஒரே ஃபேமிலி தான். ஃபேமிலிக்கு அடுத்ததான் என்னது Order means one or more related families which show common features. ஸோ இப்போ நிறைய ஃபேமிலிஸில் இருந்து நம்ம அதில் இருக்கிற ஃபியூ காமன் ஃபியூச்சர்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஆர் மோர் சிமிலர் ஃபேமிலிஸ் ஆர் grouped together to form an order. ஒரு ஃபேமிலியோ இல்லை நிறைய ஃபேமிலியோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் பண்ணி அதை வந்து ஆர்டராக பிரிக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேனிடியே, ஃபெலிடியே, இவங்கெல்லாம் வந்து ஃபேமிலி. ஆனால் இவங்கெல்லாம் என்னது, தட் இஸ் அ கார்னிவோர்ஸ். வாட் இஸ் அ கார்னிவோர்ஸ்மா? ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஸோ அந்த ஆர்டர் பேஸஸாக இவங்க மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பேஸஸில் இவங்க வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆர்டர். ஓகே, ஆர்டருக்கு மேலே என்ன அப்படின்னா தட் இஸ் கிளாஸ். ஸோ the கிளாஸில் இஸ் இன்க்ளூட்ஸ் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ் வித் சம் காமன் கேரக்டர்ஸ். ஸோ ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ் எல்லாம் அதில் இருக்கிற ஒரு காமன் கேரக்டர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ப்ரைமேட்டா. இந்த ப்ரைமேட்டாங்கிறது அதில் என்ன இருக்குன்னா ப்ரைமேட்ஸில் மங்கீஸ், ஏப்ஸ் அண்ட் மேன் கூட பிளேஸ்டாக இருப்பாங்க. ஆனால் இவங்க எந்த கிளாஸில் இருப்பாங்க? இவங்க எல்லாமே மெமாலியாங்கிற கிளாஸில் இருப்பாங்க. பட் இந்த ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா கார்னிவோரா விச் இன்க்ளூட்ஸ் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் ஆல்சோ இந்த கார்னிவோரில் இருப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். அந்த ஆர்டர்ஸில் இருக்கிற சம் கேரக்டர்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் த கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வந்து ஃபைலம். ஸோ த குரூப் ஆஃப் ஏ கிளாஸஸ். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கிளாஸஸ். அந்த குரூப் ஆஃப் ஏ கிளாஸஸில் இருக்கிற சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்னது ஃபைலம். ஸோ இப்போ என்னென்ன கிளாஸஸ்? ஃபிஷஸ், ஆம்பிஃபியன், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் என்ன ஃபைலம்? கார்டேட் ஃபைலம். சம் ஆஃப் த ஃபிஷ் இது கிளாஸஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் லைக் ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட். எதை வச்சு இது வந்து கார்டேட்டுன்னு சொல்கிறோம்? ஆல்ரெடி செகண்ட் லெசனில் கூட நம்ம படிச்சிருக்கோம். ஒன்று வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் எ நோட்டோகார்ட், அனதர் ஒன் இஸ் தட் இஸ் அ டார்சல் டியூபுலர் நர்வ் கார்ட். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் தான் ஃபைலம் கார்டேட்டாவுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, ஸோ இதை வச்சு இவங்க வந்து கார்டேட் ஃபைலம், இவங்க வந்து இன்வெர்டிபிரேட் அப்படிங்கிற செப்பரேஷன்ஸை கொண்டுட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ஃபைலம்க்கு மேலே நெக்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ கிங்டம். ஓகே, ஆல் லிவிங் பீயிங்ஸும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபைலமில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பிளான்ட் கிங்டமாக இருந்துச்சுன்னா, பிளான்ஸாக இருந்துச்சுன்னா பிளான்ட் கிங்டம். அனிமல்ஸை பற்றி படித்தோம் அப்படின்னா அனிமல் கிங்டம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் படித்தோம் விச் ஒன் இஸ் த டாப் மோஸ்ட் ஹையரார்கி இன் அனிமல் கிங்டம்ப்பா, தட் இஸ் ஹியூமன்ஸ். ஓகே, ஹியூமன்ஸ் தான் என்ன இருக்குது டாப் மோஸ்ட் பிளேசஸ் ஆஃப் திஸ் டாக்ஸானமிக் ஹையரார்கி. ஓகே, இப்போ நம்ம ரிவர்ஸ் பேஸில் இதை சொல்லுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஓகேவா, now kingdom. So what is a kingdom? Animal kingdom or plant kingdom. நம்ம zoology படிக்கிறதுனால that is called as the animal kingdom. Okay, so what is the phylum? Phylum is vertebrate or invertebrate. ஓகே, ஃபைலம்ங்கிறது என்னதுப்பா? ஸோ இந்த ஃபைலம் எல்லா ஃபைலமும் சேர்ந்தது தான். அந்த குரூப் ஆஃப் ஏ கிளாஸஸ் தட் இஸ் சிமிலர் டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கன்ஸ்டியூட் த ஃபைலம். ஓகே, அப்போ ஃபைலம்குள்ளே என்ன இருக்காங்க? வாட் இஸ் த கன்ஸ்டியூட் இன்சைட் த ஃபைலம்? தட் இஸ் குரூப் ஆஃப் கிளாஸஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த கிளாஸஸ்மா? கிளாஸஸ்குள்ளே யார் இருக்காங்க? ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஓகே, கிளாஸஸ்குள்ளே யார் இருக்காங்க? ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஓகே, ஆர்டர்ஸ்குள்ளே யாருப்பா இருக்காங்க? ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். ஓகே, ஸோ ஃபேமிலிக்குள்ளே யார் இருக்காங்க? இன்க்ளூட்ஸ் ஏ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா வித் லெஸ் சிமிலர் கம்பேர்ட் டு அஸ் ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜீனஸ்குள்ளே யார் இருக்காங்க? க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் எவால்வ்டு ஃப்ரம் காமன் ஆன்சஸ்டர். ஸ்பீஷியஸ்குள்ளே யார் இருக்காங்க? தட் இஸ் த யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது அசெண்டிங் ஆர்டர்லையும் படிச்சிருக்கணும், டிசெண்டிங் ஆர்டர்லையும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் எழுதி